இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. சிகரத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் தமிழக முஹல்லாக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வரும் ஐயம்பேட்டை அஞ்சுமன் அறிவகத்தின் செயல்பாடுகள் பற்றியும் இஸ்லாமிய கலாச்சார மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் பேசுகிறார் ஐயம்பேட்டை ஹாஜி ஜபருல்லா அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது ஐயம்பேட்டை பகுதியில் இஸ்லாமியர்களின் கல்வி கலாச்சார மற்றும் அறிவுசார் தளங்களினுடைய மேம்பாட்டிற்காக அஞ்சுமன் அறிவகம் மற்றும் இஸ்லாமிய கலாச்சார ஆய்வு மையத்தை நிறுவி தமிழகத்திற்கு ஒரு முன்மாதிரியான திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் மரியாதைக்குரிய ஹாஜி ஜபருல்லா அவர்களை இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேச இருக்கிறோம். சமீபத்தில் தமிழகம் முழுக்க வெளியாகி பரவலான பார்வையையும் மண்மதிப்பையும் பெற்று வந்த ஹபீபி திரைப்படத்தின் மூலம் அஞ்சுமன் அறிவகம் என்னும் நூலகம் மக்களிடம் பிரபலமாகி இருக்கிறது. இந்த அஞ்சுமன் நூலகம் திரைப்படம் கதையாக்கம் செய்யப்பட்ட தென்காசி மாவட்டத்தில் இருப்பதாக பலரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த படம் உருவாக்கப்பட்ட தளத்திற்குள்ளால் அந்த நூலகம் இல்லை. தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் மிக சிறப்பாக தமிழகத்திற்கே முன்மாதிரியாக இந்த அறிவகத்தை நூலகத்தை மரியாதைக்குரிய ஹாஜி ஜபருல்லா அவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார். மிக அற்புதமான கட்டமைப்போடு செயல்படுத்தி வருகிற இந்த அஞ்சுமன் அறிவகத்தின் பின்னணி குறித்து அவர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த அறிவகத்தின் மூலமாகவும் மிக குறிப்பாக இஸ்லாமிய கலாச்சார ஆய்வு மையத்தின் மூலமாகவும் செயல்படுத்தி வருகிறார்கள் என்பது பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் நாம் அவரோடு பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் ஹாஜி ஜபருல்லா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ் சார், உண்மையிலேயே ஐயம்பேட்டையில் இருந்து தமிழக முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முஹல்லாவிற்கும் ஒவ்வொரு ஊர்வாசிகளுக்கும் ஒரு முன்மாதிரி திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறீங்க. விரிவாக இந்த அஞ்சுமன் பற்றி பேசுவோம். அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம், உங்களுடைய பிறப்பு, குடும்பம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய முதன்மையான பணி, இது குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. நான் ஐயம்பேட்டையை சேர்ந்த ஒரு நபர். நான் 1968 நான் வந்து புருனேல போய் தொழில் செய்ய ஆரம்பிச்சேன். நான் சரி, 68 கிட்டத்தட்ட ஒரு 58 வருஷமா நான் தொழில் செய்துட்டு இருக்கிறேன். நான் ரெஸ்டாரண்ட், பேக்கரி, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இப்போ இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது. 58 வருஷமா நான் அங்கே போய் வந்துகிட்டு தான் இருக்கிறேன். இப்ப எனக்கு 76 வயசு ஆகுது எனக்கு. ஓகே, உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்க. மனைவி, மக்கள். என்னுடைய தாப்னார் மலேசியா பிசினஸ் தொழில அவரு இறந்து போயிட்டாரு. என்னுடைய தாயாரும் இறந்துட்டாங்க. இப்ப இருக்கிறது என்னுடைய மனைவி. மற்றபடி நம்ம ஊருக்காக நம்ம ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல 58 வருஷமா எல்லாம் நமக்கு கொடுத்த நியமத்தை ஏதோ ஒரு பகுதியை நம்ம சமுதாயத்துக்காக செலவு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நான் சிந்திச்சது. நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் இங்க ஊர்ல அதாவது நம்மளுடைய ஊர்லயே நம்ம ஏதாவது செய்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த லைப்ரரிங்கிறத உருவாக்குனேன். காரணம் பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு சமூக பணியில அல்லது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சிறப்ப ஏழை பாலைகளுக்கு, நம்ம ஊர்வாசிகளுக்கு செய்யணும் அப்படின்னா பெரும்பாலும் நலத்திட்ட உதவிகளாக அல்லது கல்விக்கு செலவு பண்றோம், நிக்காகு செய்து வைக்கிறோம், இது மாதிரிதான் பரவலா எல்லோருடைய சிந்தனையும் இருக்கும். ஆனா ஒரு நிலத்தை அதற்காக தயார்படுத்தி அங்க ஒரு நூலகத்தை முழுமையான கட்டமைப்போட கொண்டு அதை ஒரு அறிவுசார் தள முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை எப்படி எழுந்தது?
ஆகணும். ஆனா மற்ற நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹெல்த் சம்பந்தப்பட்டது, ஆமா, ஆமா. எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது ஆ. எல்லா விஷயத்தையும் நான் வந்து ரிலா ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு அதுல செய்துகிட்டு இருக்கிறேன் நானு. ஓ, சரி சரி. அதோட வந்து நாங்க எங்களுடைய காலத்துல, நாங்க படிக்கக்கூடிய காலத்துல வந்து எங்க ஊர்ல ஐயம்பேட்டை சக்கராப்பிள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு 2 ஊருக்கும் சேர்ந்து ஒரே ஒரே ஜமாத்து, ம். கம்ப்ளீட்டா முஸ்லிம்கள் உள்ள ஊர் இது. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டாக்க ஐயம்பேட்டை சக்கராப்பிள்ளிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா முஸ்லிம்கள் உள்ள ஊர் இது. சரி. இந்த ஊர்ல நாங்க வந்து எங்களுடைய படிக்கக்கூடிய காலத்துல வந்து 17 பேர் தான் நாங்க கிராஜுவேட்ஸ் இருந்தோம் இங்க ஊரை பொறுத்தவரையிலையும். ஓ, சரி. இன்னைக்கு வந்து பெண்களே கிட்டத்தட்ட 2000 பெண்கள் கிராஜுவேட்ஸ் மாஷா அல்லாஹ், இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆண்கள்ல ஒரு 3000 தாண்டி இருக்கிறாங்க. ம். அப்ப இந்த மாதிரி படிச்ச பிள்ளைகள் வந்து கல்விங்கிறது காலேஜில் வந்து கமர்ஷியலா தான் பெரும்பகுதி அவங்களுடைய கல்வி இருக்குது. ம். அதுக்கு பிறகு அவங்க அறிவாளி ஆகணும்னு சொன்னாக்க ஒரு லைப்ரரி நோக்கி வரணும். அங்க லைப்ரரியில வந்து பல தரப்பட்ட புக்குகளை பார்த்தா தான் அவங்களுடைய அறிவை வளர்த்துக்க முடியும். நிச்சயமா, நிச்சயமா. ஆனா அதுக்கான சூழ்நிலைகள் இப்ப லைப்ரரிங்கிறதே வந்து இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு எப்படி இருக்குங்கிறதே தெரியாம இருக்குது. ஆமா. ம். இப்போ அவங்களுக்கு எப்படி அந்த லைப்ரரியை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சாதாரணமா ஒரு கொட்டாய் போட்டு நம்ம செஞ்சோம்னு சொன்னா மக்கள் வரமாட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் நம்முடைய இஸ்லாமிய கலாச்சார அந்த இதுல அந்த பில்டிங்கை வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த பில்டிங்கே நான் வடிவமைச்சு சைனால போய் அந்த பர்னிச்சர் கம்ப்ளீட்டா வாங்கிட்டு வந்து அதை முறைப்படுத்தி எல்லாத்தையும் செய்த எல்லா நவீன இதுகளும் இருக்குது இங்க நம்மள்ட்ட. ஓகே, எவ்வளவு பரப்பளவுல இருக்கு சார் இந்த? இது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது. 2000 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. ஆமா, வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5000. எந்த வருடத்துல இந்த திட்டம் தொடங்கப்பட்டு எப்ப? ஏன்னா இவ்வளவு முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கு, தனித்துவமான வடிவமைப்பு, சீனா வரை சென்று சீர்கல்விக்காக நீங்க வாங்கி வந்த அதற்கான ஸ்பெஷலி அந்த பர்னிச்சர்ஸ், டேபிள் அண்ட் சேர்ஸ், இது இவ்வளவு தயாரிப்புகள் இவ்வளவு பார்த்து செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஏதோ ஊருக்கு செய்யறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாம நாம் அதற்காக ஒரு அர்ப்பணிப்போட செஞ்சிருக்கீங்க. எப்ப துவங்கி எப்ப நிறைவு பெற்றது, எப்ப திறக்கப்பட்டது? இது சரியான வருட ஞாபகத்துல இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து உருவாக்கி ஒரு 15 வருஷம் இருக்கலாம். இங்க வந்து இஸ்லாமிய அஞ்சுமன் அறிவகம் இஸ்லாமிய கலாச்சார மையம்னு வச்சிருந்தாலும் கூட எல்லா மக்களும் படிக்கிற மாதிரி எல்லா புக்குகளையும் வச்சிருக்கிறேன். பகவத்கீதையில இருந்து நம்ம பைபிள் வரலையும் வச்சிருக்கிறேன் நான். எல்லா மக்களும் வந்து படிக்கிற மாதிரி வந்து படிக்கவும் செய்யறாங்க. சிறப்பு சார், சிறப்பு. இப்ப இந்த நூலகம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட அதிகமான வாசிப்பு பழக்கம் இருந்த தலைமுறை. தொலைக்காட்சிகள் இல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய கமர்ஷியல் மீடியாக்கள் எதுவும் இல்லாததுனால வாசிப்பை பள்ளி செல்லாதவர்கள் கூட அதிகமாக பொது புத்தகங்கள், அறிவுசார் புத்தகங்கள், வரலாற்று புத்தகங்கள், நாவல்கள் என்று எல்லா புத்தகங்களையும் வாசிப்பவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக ஊர்களில் பெண்கள் அதிகமாக வாசிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. லைப்ரரிக்கு வராம இருந்தா கூட பிள்ளைகிட்ட சொல்லி விட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வர சொல்லி வந்து இவருடைய புத்தகம் கொண்டு வா, இவருடைய நாவல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜேஷ்குமாருடைய நாவலை கொண்டு வான்னு சொல்லிதான் படிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. இப்ப நீங்க 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட மக்களுக்கு அறிவு சார்ந்த இந்த சிந்தனையை கொடுக்கணுங்கிறதுக்காக தொடங்குனீங்க. அன்றைக்கு துவங்கப்பட்ட காலத்துல மக்களுடைய பயன்பாடு எப்படி இருந்தது, இன்னைக்கு அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கு? இப்ப நம்ம வந்து லைப்ரரி நினைக்கிறேன் 15 வருஷங்கிறத விட நான் தவறுதலா சொல்ல நினைக்கிறேன். 10 வருஷம் இருக்கலாம் நான் அந்த லைப்ரரியை உருவாக்கி. சரி. அந்த காலகட்டத்துல வந்து நல்ல மொபைல் நிறைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மீடியாக்கள் நிறைய வந்துட்டதுனால மக்கள் அதுலயே அவங்களுக்கு டைத்தை வந்து எல்லாத்தையுமே அதுல பாத்துக்கிற மாதிரி வந்துட்டாங்க. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி லைப்ரரி நோக்கி வரணும் கூடிய அந்த லைப்ரரிங்கிறது அந்த 10 வருஷத்துக்கு முன்னே என்னங்கிறதே தெரியாம இருந்துச்சு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க இருந்து ஐயம்பேட்டையில இருந்து தஞ்சாவூர் கன்னிமரா லைப்ரரியை போய் படிச்சுட்டு வருவோம் நாங்கெல்லாம். இப்ப அந்த மாதிரி வந்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்க எல்லாம் வந்து இன்னமும் அவங்க படிச்சவங்க இன்னும் அறிவாளியா ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த பெரும் முயற்சி எடுத்தது நம்ம. இதுல நான் வந்து அத்தாயி கல்வி கூடமும் வச்சிருக்கிறேன், மேல நடந்துகிட்டு இருக்குது. 2 கல்வியும் சேர்ந்த ஆலிமா கோர்ஸ், டிகிரியோட சேர்ந்த கல்வி, அது ஒரு பிரான்ச் நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்க நம்மளுடைய லைப்ரரியிலேயே வந்து மேல் தளத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறேன்.
அவங்க தமிழ்நாடு அளவுல கிட்டத்தட்ட ஒரு 40 பிரான்ச் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா. அதெல்லாம் ஒரு பிரான்ச் நான் அங்கே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அது எல்லாமே இன்னொரு மதர்சாவும் ஹிப்ஸோட சேர்ந்து கல்வி படிக்கிற மாதிரி இன்னொரு மதர்சாவும் சிபுல் சலாம் மதர்சான்னு சொல்லிட்டு அதையே நடத்திக்கிட்டு இருக்கேன் நான். சிறப்பு சார், சிறப்பு. அந்த மாணவ மாணவிகள் இங்க புத்தக பயன்பாட்டை அதிகமா எடுத்துப்பாங்க இல்லையா? அவங்கள வாசிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. இருக்கு. சரிங்க சார். இப்ப இந்த பெயர் வந்து உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெயர். பொதுவா வந்து ஒரு இஸ்லாமிய அடையாளம் அப்படின்னு சொன்னாலே வந்து தாருசலாம் இது மாதிரியான பெயர்களை தான் தேர்வு செய்வாங்க. ஆனா அஞ்சுமன் அப்படிங்கிறது வந்து அஞ்சு வண்ணத்தாருடைய கிட்டத்தட்ட ஒரு பார்சி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாத்தினுடைய தோற்றம் வந்தது வந்து இந்த அஞ்சுமன் என்று சொல்லக்கூடிய நெசவு மையப்படுத்தப்பட்ட அரபு வணிகர்களின் அந்த வணிகச்சாத்தின் பின்புலத்தில் தான் இந்த அஞ்சுமன் அப்படிங்கிற பெயர் இருக்கு. இது வரலாற்று கல்வெட்டு சான்றுகள் வரைக்கும் இந்த அஞ்சுமன்கிற அடையாள மொழி இருக்கிறது. இஸ்லாமியர்களை ஒரு காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அரபு வணிகர்களை குறிப்பாக வளைகுடாவில் இருந்து இந்தியா போன்ற தெற்காசிய நாடுகளுக்கு வந்தவர்களை வந்து அடையாளப்படுத்த சொன்ன அந்த வணிக சாத்துடைய பெயர் அஞ்சுமன் அப்படின்னு சொல்லி. எங்களுடைய தென்பகுதி குமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், தென்காசி எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு வண்ணம் அப்படிங்கிற பெயர்ல குறிப்பிடப்பட்டாங்க. இந்த பெயர் வந்து இப்ப இந்த ஹபீபி திரைப்படத்தின் மூலமாக உங்க நூலகம் பிரபலம் அடைந்தாலும் கூட இந்த பெயரை குறிப்பா தேர்வு செய்யறதுக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் இருந்தா? நம்மளோட 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து அஞ்சுமன் பள்ளின்னு சொல்லிட்டு எங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குதுங்க நம்ம ஊர்ல. அவங்களுடைய வக்ஃப் சொத்து தான் நான் அந்த லைப்ரரியை உருவாக்குனது. அந்த நிலம் இல்லையா? அந்த நிலம் வந்து அவங்களுடைய வக்ஃபு நிலம், அதுதான் நமக்கு கொடுத்தாங்க அந்த லைப்ரரி உருவாக்குறதுக்கு. சரி. அதனால அவங்களுடைய பெரிய நான் வச்சுக்கிட்டேன். நான் இந்த அஞ்சுமன்க கூடிய அந்த பெரிய வச்சு செய்தேன் நான். அதுக்கு பிறகுதான் ஐயம்பேட்டை வந்து இது மாதிரியான நெசவு வணிகத்தினுடைய பின்பலம் கொண்ட ஊராக இருந்திருக்கிறதா? இல்ல, அப்படி ஒண்ணும் நம்ம அதுக்கான தகவல் இல்ல. எங்களுக்கே தெரியல அந்த பேர் எப்படி வந்ததுங்கிறது. எங்களுக்கு நாங்க பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியல. அது வந்து வடநாட்டிலேயே நிறைய காலேஜ் பெரிய பெரிய அஞ்சுமனுக்கு கூடிய இதுல நிறைய இருக்குது. நார்த் இந்தியாவில இருக்குது, சென்னையிலயும் இருக்குது பள்ளிவாசல், மற்ற இதெல்லாம் மதர்சாக்கள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நான் சென்னையில. இந்த பெயர் கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாத்தினுடைய தோற்ற காலத்தில் இந்தியாவிற்கு வந்த அந்த வணிகச்சாத்துகள் வணிக குழுவினுடைய பெயராக அடையாளப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டுல நிறைய கல்வெட்டு குறிப்புகள், வரலாற்று குறிப்புகள் எல்லாம் அஞ்சுமன் இஸ்லாமியர்களை பற்றிய அந்த குறிப்புகளை தருகிறது. எனவே அது ஒரு சிறப்பு வாய்ந்த பெயர். அருமை. இப்ப வந்து இந்த நூலகம் அப்படிங்கிறது வெறும் பத்திரிகை படிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது ஒரு புத்தக வாசிப்புக்கான ஒரு இடம் என்பதை தாண்டி அந்த நூலகம் வந்து ஒரு அரசு போட்டித் தேர்வுக்கு ஆயத்தப்படுத்துகிற மக்களுடைய வாழ்வியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அளவில் உங்களுடைய செயல்பாடுகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக பிற ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினர்ஸ், போட்டித் தேர்வுகளை எழுதக்கூடியவர்கள் கூட அஞ்சுமன் நூலகத்திற்கு வந்து தங்கி இங்கே பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள். குறிப்பாக புளியங்குடி பாற்று அறக்கட்டளையின் மூலமாக நடத்தப்படக்கூடிய போட்டித் தேர்வுகள் எல்லாம், பயிற்சிகள் எல்லாம் மையப்படுத்தப்படுகிறது. இது என்ன மாதிரியான பணிகளை வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த போட்டித் தேர்வு சார்ந்த விஷயம்? அவங்களுக்கான அந்த இங்க தங்கறதுக்கான வசதிகள், அவங்க படிக்கிறதுக்கு உள்ள எல்லா வசதிகளையும் நாங்க செய்து கொடுக்குறோம். நாங்க அந்த மாதிரி படிச்சுட்டு அவங்க நிறைய பேர் இதுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருக்கிறாங்க. மற்ற ஊர்ல வந்து நிறைய நிறைய நிகழ்ச்சிகளையும் வந்து நான் இங்க வச்சு செய்துகிட்டு இருக்கேன். நான் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட அஞ்சுமன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் அங்க இருக்குது, ஆல்முபின் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்குது. ரெண்டுலயும் கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்க ஒரு பீரியடு வந்து நம்மளுடைய இதுல லைப்ரரியே எடுத்துக்கிறாங்க, வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து அவங்க படிச்சுக்கிறாங்க. எவ்வளவு பேர் அமரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு சார் லைப்ரரி? இங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருக்காங்க. நம்முடைய மீட்டிங் ஹாலும் தனியா இருக்குது, கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது.
மற்ற மக்கள் படிக்கக்கூடிய எல்லா வசதியும் இருக்கு. அந்த எந்த ஒரு சப்ஜெக்டையும் அவங்க வந்து பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு போற அளவுக்கு பிரிண்டரு மற்ற வசதிகள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன். ஓ சரி. கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கான கம்ப்யூட்டர் பயிற்சி வகுப்பும் வச்சிருக்கிறேன். அதுக்கு தனியாக ஒரு ஹால் வச்சிருக்கிறேன். அதுல வந்து பிள்ளைகளை வந்து படிச்சுட்டு இது கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு போறாங்க, அரபு, தமிழ். இது எல்லாமே வந்து நம்ம டைப்ரைட்டிங்கும் வந்து அரபு, தமிழ் அவங்க இங்க வந்து கத்துக்கிறாங்க. அதுக்கான இன்னைக்கு வந்து மத்த பயிற்சி வகுப்புகள் கூட எல்லா இடங்கள்லயும் கிடைச்சிருது. ஆனா ஷார்ட் ஹேண்ட் பயிற்சி வகுப்புகள் இன்னைக்கு வந்து பரவலா கிடைக்கிறது இல்ல. கம்ப்யூட்டர் டைப்பிங், தட்டச்சு, டைப்ரைட்டிங்கான தட்டச்சு, ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய தேவைக்கு நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு ஆட்கள் இல்லைங்கிற அளவுக்கு இந்த டைபிஸ்ட் சார்ந்த பணிகள் இருக்கு. சோ அதனால அந்த பயிற்சி வகுப்பை இன்னும் சிறப்பாக பல பகுதிகளில் தொடங்கணும். நல்லபடியா கட்டமைச்சிருக்கீங்க, சிறப்பு. இப்ப இந்த போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்தக்கூடியவர்கள் இங்க வந்து தங்கி அவங்க வந்து தயார்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவல் சொன்னீங்க. ஏற்கனவே அப்படி தயார்படுத்திய சிலரை நாம பார்த்திருக்கோம். சொந்த ஊர்ல போட்டி மையம் இருந்தது, பயிற்சி மையம் இருந்த பிறகு கூட அங்கிருந்து இல்ல நான் முழு நேரம் மற்ற விஷயங்கள் எல்லாத்திலும் இருந்து விலகி, ஏன்னா சொந்த ஊர்ல இருந்தா விளையாட போவோம், சொந்தக்காரங்களோட நண்பர்களோட சுத்த போவோம். அதனால இது மாதிரி இல்லாம தனித்துவமா நான் இதுக்குன்னு தயாராகணும். ஏன்னா அப்படி ஒரு லட்சியத்தோடையும் அதற்கான தயாரிப்போடையும் மெனக்கடையோடையும் இருக்கக்கூடிய ஒருத்தராலதான் அரசு இடத்தை பிடிக்க முடியும். அப்படி வேண்டும்னு நினைக்கக்கூடிய சில பேர் இந்த இடத்துல தங்கி பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்க பல முகல்லாக்கள்ல பல ஊர்கள்ல இருக்கலாம், வானொலியில கேக்குறாங்க, சோசியல் மீடியால கேக்குறாங்க. இப்ப அது மாதிரி ஒருத்தர் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சா அவருக்கு என்ன ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்க சார்? இப்ப உங்க ஊர் இல்லாம வேற பகுதிகள்ல இருந்து இங்க வந்து தங்கி ஒரு 6 மாசம் நான் வந்து தயாரிக்கிறேன் எக்ஸாமுக்காக அப்படின்னா எனக்கு என்ன ப்ரொசீஜர் வச்சிருக்கீங்க? அதற்கான வசதிகள் நம்ம செய்து கொடுக்கலாம். அங்க வந்து நம்மள அணுகுனாங்கன்னு சொன்னாக்க அதுக்கான வசதிகளை செய்யலாம். இங்க நீட்டு பயிற்சிக்கு கூட பையனுங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து மற்ற அந்த உலமாக்கள் வந்து அவங்களுடைய அவங்க ஒரு பயிற்சி இதுகள்ல வந்து கம்ப்யூட்டரு மற்ற இதுகளையும் வந்து அவங்க கத்துக்கிறாங்க உலமாக்கள் இங்க வந்து. அதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 ஹதீஸ் உள்ள சிடி எல்லாம் தனியா வச்சிருக்கிறேன் நானு. அதுல இருந்து வந்து அவங்க என்ன ஒரு ரபியுல் அவல்னு சொன்னா அதை பத்தி எங்களுக்கு சில விஷயங்கள் வேணும்னு கேட்டாங்கன்னு சொன்னா அதையும் நாங்க பிரிண்ட் போட்டு கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போய் அவங்க வந்து அவங்க மேடை பேசுறதுக்கு, அவங்கள குத்பால பேசுறதுக்கு வசதிகள் செய்து வச்சிருக்கிறோம். வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வச்சிருக்கிறோம். வந்து எல்லாம் பார்த்து நேரடியாக உங்க அலுவலகத்தை தொடர்பு கொண்டாலே அவங்க தங்கி பயிற்சி எடுக்கிறதுக்கு, மற்றபடி அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கறதுக்கு உங்க அலுவலர்கள் தயாரா இருக்காங்க இல்லையா? சரிங்க சார். இப்ப இந்த ஸ்கேனரு, இந்த பிரிண்டர், இது மாதிரியான நிறைய பயன்பாடு வச்சிருக்கீங்க. அதாவது நூலகத்துல இருந்து புத்தகத்தை எடுத்துட்டு போய் திரும்ப நூலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கான கால இடைவெளியில அந்த நூலக பயன்பாட்டுல மற்றவங்க யாராவது வந்தாங்கன்னா அந்த புத்தகம் பயன்படுத்த முடியாம போயிடும், அல்லது புத்தகம் நிறைய மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அந்த புத்தகத்தை உள்ளே பயன்படுத்திக்கோங்க, தேவைப்பட்டா பிரிண்ட் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. இது வந்து கட்டணம், சந்தா, இந்த விவரங்கள் எப்படி சார் வச்சிருக்கீங்க? முழுக்க இலவசமா? என்ன மாதிரி? முழுக்க இலவசம் தான். அந்த இது அவங்க இதுக்கு மட்டும் டைப்ரைட்டிங் மட்டும் வந்து அவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு அந்த டைப்ரைட்டிங் அந்த பேப்பர் போக்குவரத்து மற்ற செலவுகளுக்காக நம்ம வாங்கிக்கிறோம். சரி சரி. வேற மற்ற எந்த கட்டணமும் கிடையாது. எல்லாமே பொதுவாக முழுக்க இலவசமா தானே செய்யிட்டு இருக்கோம். சரி, ஓகே சார். இப்ப இன்னொரு பகுதிக்கு நாம வருவோம் சார். இந்த நூலகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தன்னுடைய அறிவை விசாலப்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடியதோ அதே போன்று முஸ்லிம்களுடைய இருப்பை, முஸ்லிம்களுடைய பண்பாட்டை, முஸ்லிம்களுடைய வாழ்வியலை, முஸ்லிம்களின் கலாச்சாரத்தை மையப்படுத்தி இஸ்லாமிய கலாச்சார ஆய்வு மையம் என்கிற ஒரு அமைப்பையும் இதோட சேர்த்தே இயக்கிட்டு இந்த அஞ்சுமன் இஸ்லாமிய கலாச்சார மையம் இது என்ன செயல்பாடுகளை கொண்டிருக்கிறது? இது எல்லாம் இன்க்ளூடிங் எல்லாமே மொத்தத்துக்கு நம்ம அந்த சமுதாயம் சம்பந்தப்பட்ட எல்லா நல்ல காரியங்களையும் நாங்க வந்து அதை முன்னெடுத்து செய்துகிட்டு இருக்கிறோம்.
அரசியல் சம்மந்தம் இல்லை, அரசியல் இல்லாத அளவுக்கு வந்து சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து முன்னெடுத்து செய்யறோம். நம்ம அதுக்கான நமக்கு எந்த கட்டணமும் இல்லாம அவங்களுக்கு என்ன தேவைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். சரி, இப்ப கலாச்சார மையம் அப்படிங்கிற போது இது சார்ந்து இஸ்லாமிய நிகழ்வுகள் நடத்துவது, கருத்தரங்குகள் நடத்துறது, அல்லது ஆராய்ச்சி சார்ந்து, இப்ப குறிப்பாக ஐயம்பேட்டை இஸ்லாமியர்களினுடைய பண்பாடு, அவர்களுடைய வாழ்வியலை பதிவு செய்வது, இது மாதிரியான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ளப்படுதா? செய்யறோம், செஞ்சிருக்கிறோம். நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் தேவைப்படும் பொழுது அதையும் செய்யறதுக்கு இருக்கிறோம். சரி, இப்ப இந்த மதர்சா பத்தி சொன்னீங்க. இப்ப வந்து அதாயி குழுமத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 40 இடங்களில் 40 மையங்கள் என்பது வெறும் இஸ்லாமிய கல்வியை மட்டும் கொடுப்பதல்ல. அது 40 மையங்களும் வேறு வேறு வகையில் அந்த மாணவர்களை ஒவ்வொரு துறைக்கு தயார்படுத்தக்கூடிய வேலையை செய்யுது. அந்த வகையில நீங்க இயக்கி கொண்டிருக்கிற அந்த ஐயம்பேட்டை அதாயினுடைய செயல் திட்டம் வேற என்ன மையப்படுத்துறதா இருக்கு? அவங்களுக்கு அதாயி பொறுத்தவரையிலே அவங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க எல்லாம் அந்த கல்வியில டிகிரியை வாங்கிட்டு இப்போ மற்ற அட்வொகேட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை உருவாக்கி இருக்கிறாங்க. ஓ சூப்பர். 30 அட்வொகேட் உருவாயிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 5 பேர் வந்து இப்ப லண்டன்ல போய் அதுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்காகவும் போயிருக்கிறாங்க. அருமை சார், அருமை, அற்புதமான வந்து படிச்சுட்டு இருக்காங்க. மற்ற அவங்க எல்லாமே இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும் அவங்க வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளுக்கு அவங்களுடைய ட்ரெஸ் கோட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே இந்த மாதிரி மறுசாய்கள்ல மொட்டை அடிக்கணும், அப்படிதான் ஜிபா போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கட்டுப்பாடு எல்லாம் இல்லாத அளவுக்கு இஸ்லாம் அனுமதிச்ச விஷயங்களை வந்து அவங்க ஃப்ரீயா விட்டு இருக்கிறாங்க. அதோட சேர்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் தயார்படுத்துறாங்க இல்லையா? சட்டம் தயார்படுத்துறாங்க. நம்ம எல்லா துறையிலையும் வந்து நம்ம தயார்படுத்துறது, காவல்துறை, ராணுவத்துக்கு தயார்படுத்துறது, ஒவ்வொரு மையமும் ஒவ்வொரு நோக்கத்தோடு இயக்கி கொண்டிருக்கிறாங்க. இயக்கப்பட்டிருக்கிற மதர்சா வந்து உங்களுடைய சொந்த நிர்வாகத்தின் கீழ் நடத்தப்படுதா? அங்க என்ன மாதிரியான கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுது? என்ன மாதிரியான பாடப்பகுதிகள், என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுது பெண்களுக்காக? அவங்களுடைய அந்த அவங்க என்ன மற்ற பிரான்ச்ல என்ன செய்யறாங்களோ அதே தான் செய்துகிட்டு இருக்கணும். அவங்களுக்கு 2 கல்வியும் சேர்த்து படிக்கிறாங்க. டிகிரியோட அவங்க அந்த ஆலிமா கோர்ஸோட போறாங்க வெளியில. பக்கத்துல இருக்கிற கலை கல்லூரிகள், ஆமா, இதுல காலேஜ்ல ஸ்கூல்ல அவங்க டை பண்ணி அங்கிருந்து அங்க அதை படிச்சுக்கிறாங்க. மதரசாக்கள்லயும் வந்து டீச்சர்ஸ் வந்து மற்ற பாடங்களும் நடத்தி கொடுக்குறாங்க. ஓ சிறப்பு சார். எக்ஸாம் மட்டும் அவங்க அங்க போயிடுறாங்க. அந்த இதுல போய் அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றாங்க. பெண்களுக்காகவும் தனியா ஒரு காலேஜும் வச்சிருக்கிறாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய காலேஜும் இருக்கு. சரிங்க சார். இப்ப இந்த கட்டமைப்பு உண்மையிலே நான் அறிமுகத்துல சொன்னது போல ஒவ்வொரு முஸ்லிம் முஹல்லாக்களிலும் நீங்க சொன்னது மாதிரி இஸ்லாமியர்கள் மட்டும் பயன்படுத்துவதற்கல்ல, சுற்றுவட்டார பகுதி மக்கள் அனைவரும் பயன்படுத்துவது போன்று இதே போன்ற ஒரு நூலகம், போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்துவது, கம்ப்யூட்டர் தட்டச்சு பயிற்சிகளை வழங்குவது என்று ஒரு விசாலமான செயல்பாடுகளை கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் இது உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்குகிற முயற்சியில் இருக்கக்கூடியவங்க இதை நேரில் பார்வையிட வருகை தரலாமா? அவங்க முறையான வழிகாட்டுதல் வழங்கப்படுதா? இது வரைக்கும் வந்துட்டு இருக்காங்களா? இந்த முயற்சி வேற எங்கேயும் செய்யப்படுதான்னு சொல்லுங்க. வர்றாங்க. வெளிநாட்டுல இருந்து கூட வர்றாங்க. இங்கேயும் நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் நிறைய இடங்களை வந்து பார்த்துட்டு போய் அவங்க அந்த முயற்சி எடுக்கிறாங்க. நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சரி, உரிய வழிகாட்டுதல் நீங்களே கொடுக்குறீங்க? கொடுக்குறேன், எல்லாம் நம்ம செய்யறோம். ஆமா, சிறப்பு சார். இப்ப முக்கியமா இறுதி பகுதிக்கு வந்துடுறோம். சொல்லுங்க. அஞ்சுமன் அப்படிங்கறது நீங்க 10 ஆண்டுகளுக்கு மேல இந்த ஐயம்பேட்டை பகுதியில நீங்க வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும், இன்னைக்கு தமிழகம் முழுக்க வந்து இந்த பெயர் போய் சேர்ந்ததுக்கு சமீபத்தில் வெளியான மீரா கதிரவனுடைய ஹபீபி திரைப்படம் ஒரு காரணம். இந்த திரைப்படம் வந்து இங்க படமாக்குவதற்கு மீரா கதிரவனுடைய வேண்டுகோள் வந்த போது எப்படி நீங்க அதை நூலகத்துல படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எதுவும் உங்களுக்கு தடுப்புதா, அல்லது எப்படி அதை எதிர்கொண்டீங்க? உடனே அனுமதி கொடுத்துட்டீங்களா? திரைப்படமான போது உங்களுக்கு இந்த நூலகம் பத்தின மதிப்பீடு மக்களால் பேசப்பட்டதா? எப்படி இப்ப நான் உங்களுக்கு தொடர்பு கொண்டது மாதிரி உங்களுக்கான அந்த ஃபீட்பேக்ஸ் வந்துச்சா? எப்படி இருந்துச்சு?
மீரால் கதிரவன் நம்மகிட்ட கேட்டார், இந்த மாதிரி வந்து நம்முடைய திரைப்படத்துல வந்து ஒரு லைப்ரரி சீன் ஒன்று நாங்கள் எடுக்க வேண்டியிருக்குது. அது தமிழ்நாடு அளவில் வந்து அஞ்சு மணி அறிவுங்கிறது நாங்கள் கேள்விப்பட்ட வகையில் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நாங்கள் வந்து பார்த்தோம், எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, அதுல நீங்களும் செயல்பாடுறாரு இருந்து அந்த படத்தையும் நீங்க இயக்கணும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாப்புல. நான் சொன்னேன், எனக்கு அதுல விருப்பம் இல்லை, நீங்க நீங்க லைப்ரரியில இருந்து நீங்க செய்யறது. நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நீங்க பாக்குறதுன்னு சொன்னா எங்க லைப்ரரி சம்பந்தப்பட்ட மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், நீங்க எப்ப வேணுமா எடுத்துக்கலாம்னு சொன்னா 2 நாள் அவங்க தங்கி இருந்து இங்க இருந்து எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அவங்களுடைய படங்கிறது இஸ்லாமிய நம்முடைய கலாச்சாரங்கள்ல அப்படித்தானே, அப்படிங்கறதுனால நான் அதுக்கு அனுமதி கொடுத்தேன். நான் உண்மையிலே அது ஒரு நல்ல முயற்சி. அதன் மூலமாக இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஏன்னா திரைப்படம் எவ்வளவு பெரிய ஒரு ஊடகம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இன்னைக்கு குமரி மாவட்டத்திலிருந்து நான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு சாட்சி. அந்த வகையில் இன்னும் ஒரு சிறப்பான இடத்தை இந்த நூலகம் பெறுவதற்கு ஒரு பாசிட்டிவான தாட் இந்த நூலகத்தை மையப்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில சிறப்பான விஷயம். சார், இன்னும் அடுத்த கட்டமாக நீங்கள் செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா? இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து இயக்கிட்டு இருக்கீங்க, இங்க நிர்வாகம் செய்வதற்கு நிர்வாக குழு இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. நான் இங்க சுதந்திர போராட்ட நான் நிறைய விஷயங்கள் நான் முன்படுத்தியிருக்கிறேன். நானு சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்தனை பேருடைய புகைப்படங்களையும் வச்சிருக்கிறேன். இது இல்லாம அரசியல்வாதிகளும் அவங்களுடைய போட்டோக்களையும் வச்சிருக்கிறேன். நான் அரசியல்வாதின்னு சொன்னாக்க கட்சி சார்பு இல்லாத அரசியல்வாதிகளை போட்டோக்களையும் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் விஞ்ஞானிகள் இஸ்லாமியர் விஞ்ஞானங்கள் நிறைய அவங்க கண்டுபிடித்தவர்களுடைய போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 போட்டோ அதையும் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறாங்க. சுதந்திர கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு நான் ஒரு ஆளுகளையும் முக்கியமான நம்ம தஞ்சாவூர் மேயர்ல ஒவ்வொரு ஆண்டுலையும் விடுதலை நாள சிறப்பா கொண்டாடுறீங்க இல்லையா? ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். அதை பெரிய மக்கள், எங்க ஊர்ல நிறைய மக்கள் வருவாங்க, அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி சப்பிள்ளைகள் எல்லாமே நின்று அவங்க அழைச்சிட்டு ரொம்ப அருமையா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே நாங்க இந்த திருக்குர்ஆன் நான் ஒரு வளைவு ஒண்ணு வச்சிருக்கேன் முன்னாடி, அந்த லைப்ரரிக்கு முன்னாடி. அது இப்ப இடையில தான் மறுபடியும் ஒரு 5-4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினத திருக்குர்ஆன், திருமலை திருக்குர்ஆனுடைய நுழைவாயில்னு சொல்லிட்டு. அது எதுக்கு வச்சுன்னு சொன்னாக்க, இங்க நான் திருக்குர்ஆன் தமிழ்நாடு 6 ஸ்டேட்ல இருந்து இங்க நம்முடைய திருமறை ஓதுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். இங்க நான் பெரிய போட்டி தேர்வு வச்சிருந்தேன். அதுக்கு 6 ஸ்டேட்ல எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தொடர்பான போட்டி காம்படிஷன் இல்லையா? ஆமா ஆமா, அவங்களுடைய கிராத் போட்டி காம்படிஷன் வச்சிருந்தேன். அது ரொம்ப சிறப்பா நடந்தது. இந்த லைப்ரரி நான் திறக்கிறதுக்காகவே நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நம்ம இப்ராஹிம் கலீஃபுல்லா தான் திறப்புலா வந்தாரு. அவரு 3 மாதிரி திறப்புலா வச்சிருந்தாரு. அந்த ட்ரஸ்ட் திறக்கிறது காதர் மீதனும் அறிவித்தை திறக்கிறது நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இப்ராஹிம் கலீஃபுல்லா. அந்த கலாச்சார மையத்தை திறக்கிறது நம்ம ஒரு ஆலிம், பெரிய ஆலிம். அவர் இதுல சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஆலிமை கூப்பிட்டு அவரை திறக்க சொன்னேன். இப்படி எல்லாம் ரொம்ப சிறப்பா கிட்டத்தட்ட அது பெரிய அளவுல மக்கள் வந்திருந்தாங்க. திறப்பு விழாவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் சார், சிறப்பு. உண்மையிலேயே ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி பல முகங்களோடு இந்த தளம் முன்னேறிட்டு இருக்கு. அஞ்சுமன் அப்படிங்கிற அந்த சிறப்பு வாய்ந்த பேருக்கு ஏற்ப இந்த நிறுவனமும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி இந்த இந்த அமைப்பு எப்படி இயங்குகிறது, அப்படி என்ன மாதிரியான செயல் திட்டங்களை வச்சிருக்கீங்கிறத நேர்களோடு இதுவரை பொறுமையாக பயின்று வந்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் உண்மையிலேயே ஒரு சிகரத்தை நோக்கிய பயணத்தை தமிழகத்தில் தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியில் இருந்து இயக்கி கொண்டிருக்கும் அஞ்சுமன் அறிவகம் மற்றும் இஸ்லாமிய கலாச்சார மையத்தினுடைய நிறுவனர் திரு ஹாஜி ஜபருல்லா அவர்களை சந்தித்து பேசினோம். உண்மையில் ஒரு மிகச்சிறந்த உரையாடலாக இருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.